ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்சி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹேர் பேக் ஆயில் தான். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி செய்யுதுன்னா பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து 2025லேயே ஹேர் ஃபாலு, வெள்ளை மூடி எல்லாமே வந்தது. உங்களுக்கு ஹேர் ஃபால் பிரச்சனை இருந்தால் கவலைப்படாதீங்க. இப்போ வந்து பழைய காலத்தில் பாட்டி செய்கிற எண்ணெய் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 4 டீஸ்பூன் அளவு கருப்பு சீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 10 செம்பருத்தி பூ, அது வந்து நிழல்லையே காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 1/4 கிலோ தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதோட அளவு தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் வெந்தயம், 10 செம்பருத்தி எல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு குறுகுறுப்பு அளவு அரைச்சிக்கோங்க. இது வந்து 10 வயசு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் போடலாம். அப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து 1/4 கிலோ அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ ஊற்றிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது குறுகுறுப்பாகவே இருக்கட்டும். ஸோ இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கன்சிஸ்டன்சி மாறிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் வந்து 2 பொருட்கள் சேர்க்கலை. ஒன்று வந்து மருதாணி பவுடர், இன்னொன்று வந்து நெல்லிக்காயோட கொட்டை. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து குக் ஆனதும் 3 நாளுக்கு வந்து நீங்கள் இந்த கடையில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது நல்லா ஊறணும். ஸோ ஊறினதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி ஜாரில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா கண்ணாடி ஜாரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சா 3 மாதத்துக்கு வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எண்ணெய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள் பிடிச்சிருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம எஃப்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.